Hello students, now we are going to see example 3.3. The question: if alpha, beta and gamma are the roots of the equation x cube plus px square plus qx plus r equal to 0, find the value of summation 1 divided by beta gamma in terms of the coefficients. So நம்ம find பண்ண வேண்டியது summation of 1 divided by beta gamma. Okay, so அதுக்கு முன்னாடி ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிறது ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வியர்டாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம் ஆஃப் த ரூட்டு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது சின்ஸ் ஆல்ஃபா பீட்டா அண்டு காமா be the roots, okay, of the equation. So alpha plus beta plus gamma, okay, sum of the root is equal to என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா minus p. okay, so minus p. so next two terms உடைய ப்ராடக்ட் சம் வரும் இல்லையா? so alpha beta plus beta gamma plus gamma alpha which is equal to, so இந்த வேல்யூ வந்து q. so next product of the root alpha beta gamma which is equal to the last term வரும். so minus r. okay, so plus plus minus alternate வரும்ன்றது நமக்கு தெரியும். சரி, இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான், summation 1 divided by beta into gamma. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, டினாமினேட்டரில் டூ டேர்ம்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? எனி டூ. அப்போது ஆல்ஃபா பீட்டா இருக்கலாம், பீட்டா காமா இருக்கலாம், காமா ஆல்ஃபா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டினாமினேட்டரில் வர்ற மாதிரி டேர்ம்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும், சம் பண்ணணும். ஸோ அப்போது 1 divided by ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 1 divided by பீட்டா காமா ப்ளஸ் 1 divided by காமா ஆல்ஃபா. ஓகே, ஸோ அப்போ இங்கே எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது எல்சிஎம், அப்போ இது எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா பீட்டா காமா தான் எல்சிஎம். அப்போ நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் எது இருக்கோ ஸோ அதில் இல்லாத டேர்ம் தான் மேலே நியூமரேட்டரில் வரும். ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா இருக்குது, அப்போ இங்கே என்ன வரும்னா காமா ப்ளஸ் இங்கே பீட்டா காமா இருக்குது, அப்போ நியூமரேட்டரில் ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இருக்குது. ஸோ அப்போ நியூமரேட்டரில் பீட்டா. ஸோ இது எப்படி இருக்குன்னா சம் ஆஃப் த ரூட். ஓகே, நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் எப்படி இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். அப்போது நியூமரேட்டரில் சம் ஆஃப் த ரூட் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், மைனஸ் பி டிவைடட் பை டினாமினேட்டரில் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், தட் இஸ் மைனஸ் ஆர். ஓகே, ஸோ அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ பி டிவைடட் பை ஆர். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.4, ஃபைண்ட் தி சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் தி equation ax power 4 plus px cube plus cx square plus dx plus e is equal to 0. so this is quadratic equation. அப்போது இதுக்கு 4 roots இருக்கணும். ஓகே, ஸோ அதனால் நம்ம அந்த 4 ரூட்டை let alpha beta gamma and del, okay, be the roots of the quadratic equation. ஸோ அப்போ வியர்டாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம் ஆஃப் த ரூட் போடலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல். இப்போ ஃபார்முலா என்ன, மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் பி பை ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ்னுடைய சம்மேஷன். அப்போது ஆல்ஃபா பீட்டா வரும் ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல் ப்ளஸ் பீட்டா டெல். ஓகே, ஸோ நமக்கு 6 காம்பினேஷன் வரணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு காமா டெல். ஓகே, காமா டெல் விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே மைனஸ் வந்துருக்கு, அடுத்து ப்ளஸ் வரும். ஸோ அப்போ சி பை ஏ. நெக்ஸ்ட்டு த்ரீ ரூட்ஸுடைய ப்ராடக்டோட சம். ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா காமா டெல் ப்ளஸ் ஆல்ஃபா காமா டெல் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா டெல். ஓகே, ஸோ இது மாதிரி 4 காம்பினேஷன் கிடச்சிருக்கும் நமக்கு. தட் இஸ் இங்கே மைனஸ் வரும். ஸோ மைனஸ் டி பை ஏ. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் 4 ரூட்ஸ் ஆல்ஃபா இன் பீட்டா இன் காமா இன்ட்டு டெல். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ்ஸு. ஓகே, மைனஸ் வந்து நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வரும்.
that is E by A. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்கன்னா ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். அப்போஸ் எல்லா ரூட்டையும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது டு ஃபைண்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுக்கு ஃபார்முலா வேணும் நமக்கு. அப்போ என்ன ஃபார்முலான்னா நமக்கு we know that the formula a plus b plus c plus d the whole square. ஓகே, இந்த ஐடென்டிட்டி ஃபார்முலா என்ன அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ab ப்ளஸ் bc ப்ளஸ் cd ப்ளஸ் ac ப்ளஸ் ad நெக்ஸ்ட் ப்ளஸ் cd bd. ஓகே, ஸோ இதெல்லாம் 6 காம்பினேஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார்முலா எதுக்கு அப்படின்னா a ப்ளஸ் b ப்ளஸ் cd ப்ளஸ் d ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ இங்கே ஏக்கு பதில் ஆல்ஃபா, b பதில் பீட்டா, c பதில் காமா, d பதில் டெல்ல நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இதே ஃபார்முலாவை நம்ம எப்படி கொண்டு வரலாம். அப்போ நமக்கு தேவை வந்து சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் வேணும். அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் என்ன செஞ்சிடலாம், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் மைனஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல் ஸ்கொயர் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஹோல் ஸ்கொயரில் இந்த டேர்ம் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல் தி ஹோல் ஸ்கொயர் எதை மைனஸ் பண்ணணும், 2 இன்ட்டு இந்த டேர்ம்ஸ். ஓகே, அப்போது மைனஸ் 2 இன்ட்டு. ஓகேங்களா? அப்போ இந்த 2 டேர்ம்ஸ்னுடைய ப்ராடக்டோட சம்மு அது இந்த வேல்யூஸ் இங்கே ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. ஸோ அப்போ அது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல் ப்ளஸ் பீட்டா டெல் ப்ளஸ் காமா டெல். ஓகே, அப்போது ஆல்ரெடி நம்மகிட்ட சம் ஆஃப் த ரூட் வேல்யூ இருக்குது, தட் இஸ் மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் பி பை ஏ தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு the value. Second c by a. ஓகே, ஸோ அப்போ ஸ்கொயர் பண்ணோன்னா b ஸ்கொயர் பை a ஸ்கொயர், திஸ் இஸ் மைனஸ் 2c பை a. ஸோ அப்போது a ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா நியூமரேட்டரில் b ஸ்கொயர் மைனஸ் 2ca கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.5. find the condition that the roots of the cubic equation x cube plus ax square plus bx plus c is equal to 0 are in the ratio p is to q is to r. இந்த cubic equation உடைய roots 3 roots, அந்த roots p is to q is to r இங்கிற ரேஷியோவில் இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன் அப்படின்றத கேட்குறாங்க. அப்போது அந்த கண்டிஷன் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ரூட்ஸை வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு எடுத்துப்போம். லெட் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா பி தி ரூட்ஸ். ஓகே, ஸோ ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன் என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா p is to q is to r. ஸோ அப்போது ஆல்ஃபா is to பீட்டா is to காமா which is equal to p is to q is to r அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யலாம், லெட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு சம் லேம்டா, அதேமாதிரி பீட்டா ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு சம் லேம்டா, அதேமாதிரி காமா இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சம் லேம்டா. ஓகேங்களா? ஸோ காமன் ரேஷியோ இருக்கும். ஸோ அதனால் பி லேம்டா க்யூ லேம்டா ஆர் லேம்டா அப்படின்னு எடுத்துட்டோம். ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்டு, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரூட்டு அப்படின்னும் போது இங்கே பி லேம்டா ப்ளஸ் க்யூ லேம்டா ப்ளஸ் ஆர் லேம்டா விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரூட்டு என்ன ஃபார்முலா, மைனஸ் பி பை ஏ. இங்கே ஏ பி இருக்கிற இடத்துல தான் ஏ இருக்குது. அப்போ இங்கே ஏன்றது வந்து எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ அப்போ மைனஸ் ஏ டிவைடட் பை 1 தான் இருக்குது.
ஓகே. ஸோ இப்போ இதிலேருந்து நான் என்ன செய்ய போகிறேன், லேம்டா காமனாக எடுத்துட போகிறேன். அப்போது பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு கிடைக்குதா. இந்த ஈக்குவேஷனை 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு டூ டேர்ம்ஸினுடைய ப்ராடக்டுடைய சம் இல்லையா. ஸோ அதாவது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இங்கே என்ன செய்யணும், டூ டேர்ம்ஸ், அதாவது பி லேம்டா இன்ட்டு கியூ லேம்டா. அப்போ பி லேம்டா இன்ட்டு கியூ லேம்டா ப்ளஸ் கியூ லேம்டா இன்ட்டு ஆர் லேம்டா ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பி லேம்டா இன்ட்டு ஆர் லேம்டா. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு செகண்டு பி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி பை ஏ ஃபார்முலா வரும், பட் அங்கே பி தான் இருக்குது, அதனால் பி கிடச்சிடும். பி பை ஏ வந்து 1. ஸோ இதுலேருந்து லேம்டா இன்ட்டு லேம்டா, லேம்டா ஸ்கொயர், இங்கே ஒரு லேம்டா ஸ்கொயர், இங்கே ஒரு லேம்டா ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நான் என்ன செய்ய போகிறேன், லேம்டா ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா எனக்கு எப்படி இருக்கும், பிக்யூ ப்ளஸ் கியூஆர் ப்ளஸ் பிஆர். ஓகே, பிஆர் ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ சிமிலர்லி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா காமா விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த 3 ரூட்ஸ் என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ பி லேம்டா இன்ட்டு கியூ லேம்டா இன்ட்டு ஆர் லேம்டா விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது பாருங்கள், லாஸ்ட் ஒன் கான்ஸ்டன்ட்டு. ஸோ மைனஸ் சி அப்படின்னு கிடைச்சிடும், மைனஸ் சி. இப்போ லேம்டா இன்ட்டு லேம்டா இன்ட்டு லேம்டா, லேம்டா க்யூப் கிடைக்கும். அப்போ லேம்டா க்யூ இன்ட்டு பிக்யூஆர் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் சி. ஸோ இந்த ஈக்குவேஷனை 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, லேம்டாங்கிறது காமன் ஃபேக்டர், அதை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ஸோ அப்போது அந்த லேம்டாவை எலிமினேட் பண்ணுனா we can find the condition. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன செய்ய போகிறேன், லேம்டாவோட வேல்யூஸை கண்டுபிடிச்சி தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போது ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிவைடட் பை பி ப்ளஸ் Q plus R. ஓகே, இந்த வேல்யூ லேம்டாவோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போது சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 3. ஸோ அப்போ மைனஸ் ஏ டிவைட் பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் தி ஹோல் க்யூப், லேம்டா க்யூப் இன்ட்டு பிக்யூஆர் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி. ஓகே, ஸோ இப்போ க்யூப் பண்ணுங்கள், மைனஸ் ரேட் என்ன ஆகிடும், ஸோ மைனஸ் ஏ க்யூப் டிவைடட் பை இங்கே பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் தி ஹோல் க்யூப் இன்ட்டு பிக்யூஆர் ஈக்குவல் டு மைனஸ் சி. ஸோ இப்போ என்ன செஞ்சிடறோம், மைனஸ் மைனஸ் போத் சைடை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு பிக்யூஆர் இன்ட்டு ஏ க்யூபு ஈக்குவல் டு சி இன்ட்டு இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா P plus Q plus R the whole cube. Okay, so this is the required condition. Okay, therefore the required condition. Next 3.6 example, form the equation whose roots are the squares roots of the equation x cube plus ax square plus bx plus c is equal to 0. So we have to form a equation. நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். அதனுடைய ரூட் எப்படி இருக்குது, ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இந்த ரூட்டோடைய இந்த கியூபிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்கொயர்ஸ், அதை யூஸ் பண்ணி நாம் இன்னொரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஈக்குவேஷன் நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா be the roots of the equation x cube plus ax square plus bx plus c is equal to 0. Okay, so first sum of the root alpha plus beta plus gamma according to Vieta's formula என்னது minus b by a. so b க்கு பதில் இங்க a இருக்கு. so அப்ப minus a by 1 x cube ஓட கோஎஃபிஷியன்ட் 1. okay,
ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம 1ன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இங்கே சிக்கு பதில் என்ன இருக்குது? பி இருக்குது. அப்போது பி பை 1. ஸோ பி தான். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா காமா விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபைனலாக இருக்கக்கூடிய டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் டி பை ஏ கிடைக்கும். பட் இங்கே சி இருக்கிறதுனால மைனஸ் சி. ஸோ இந்த ஈக்குவேஷனை 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். ஸோ அதை யூஸ் பண்ணி நாம் இன்னொரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போது we have to form a equation whose roots are alpha square comma beta square and gamma square. ஸோ அதான் அங்கே கொஸ்டினில் கேட்டுருக்குறாங்க. சரியா? அப்போது இதில் நமக்கு இதுதான் ரூட்ஸ். இப்போது இது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு கியூபிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணணும்னா சம் ஆஃப் த ரூட்டு நமக்கு வேணும். ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா. ஸோ இது வேணும்னா நமக்கு என்ன தெரியும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 into alpha beta plus beta gamma plus gamma alpha. Okay, which is equal to sum of the root, that is minus a the whole square minus 2 into இதோட வேல்யூ பாருங்க b. ஸோ அப்போது இது ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் ஆகிடுமா? ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2b. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? 2 ரூட்ஸை ப்ராடக்ட் பற்றி அதோட சம்மு வேணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு காமா ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு காமா ஸ்கொயர். ஓகே. ஸோ இந்த டேர்ம் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? இது எப்படி இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் plus beta gamma the whole square plus gamma alpha the whole square. Okay. So அப்போ again நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? a square plus b square plus c square அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ which is equal to இது எப்படி வரலாம்னா a plus b plus the whole square minus 2 into ab plus bc plus ca அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது a plus b plus c, இப்போ ஏங்கிறதுக்கு நம்ம ஆல்ஃபா பீட்டாவை எடுத்துக்கணும். ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா தி ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணணுமா? ஸோ அப்போது ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு பீட்டா காமா. ஓகே. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் பீட்டா காமா இன்ட்டு காமா ஆல்ஃபா ப்ளஸ் ஃபைனலாக இந்த ரெண்டு டேர்ம். ஸோ ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு காமா ஆல்ஃபா. ஓகே. ஸோ இந்த வேல்யூஸ் நமக்கு தெரியும், சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். அது இந்த வேல்யூ இங்கே செகண்ட் ஃப்ரம் ஈக்குவேஷன் 2லேருந்து. அப்போ நமக்கு இந்த வேல்யூஸ் என்ன போடலாம் அப்படின்னா பி ஸ்கொயர். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் வேணும் இல்லையா? அப்போ -2 இன்ட்டு இதில் எல்லாத்துலேயும் காமனாக எது இருக்குது பாருங்கள்? ஆல்ஃபா பீட்டா காமா காமனாக இருக்குது இல்லையா? ஒரு ஆல்ஃபா பீட்டா காமா, இதுலேயும் ஆல்ஃபா பீட்டா காமா, இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஆல்ஃபா பீட்டா காமா இன்ட்டு அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள்? ஒரு பீட்டா இருக்கா ப்ளஸ் இங்கே ஒரு காமா இருக்கா ப்ளஸ் இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்குது. ஓகே. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் தட் இஸ் மைனஸ் சி. ஸோ அப்போ மைனஸ் சி இன்ட்டு இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா வேல்யூ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. அப்போ என்ன சொல்லலாம்? மைனஸ் இ. ஓகே. ஸோ இது எதுலேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 3. ஓகே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ என்ன வரும்? மைனஸ் தான் வரும். ஸோ 2CA. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன வரணும்? இப்போது
alpha square into beta square into gamma square which is equal to the alpha beta gamma the whole square னு எழுதலாம். ஸோ இந்த வேல்யூ ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 3 minus c the whole square is equal to c square okay by 3. ஸோ இப்போ எல்லா வேல்யூஸும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோமா? இப்போ ஃபைனலாக நம்ம ஈக்குவேஷன்ஸில் சப்ஜெக்ட் பண்ணிடலாம். அப்போது ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா தி ரெக்வயர்டு ஈக்குவேஷன் எக்ஸ் கியூபு மைனஸ் இங்கே வந்து சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஓகே ப்ளஸ் இது சம் ஆஃப் த ரூட்டு. நெக்ஸ்ட்டு ரெண்டு ரூட்டினுடைய ப்ராடக்டோட சம். ஸோ அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு காமா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு ஓகே. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு காமா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ், அப்போ இங்கே என்ன கிடைக்கணும் மைனஸ் தான் வரணும் ஓகே. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் லாஸ்ட் ஒன். இப்போ ஃபைனலாக நம்ம ஃபைன் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம் சப்ஜெக்ட் பண்ணிடலாம். அப்போது தட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் இந்த வேல்யூஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் சம் ஆஃப் த ரூட்டு தட் இஸ் a square minus 2b into x square. Next plus second value என்ன find பண்ணிருக்கோம் b square minus 2ca into x okay. So last one c square, so minus c square is equal to 0. So this is the required equation okay. Thank you students.